க்ரோத் அந்த அளவுக்கு இருந்துக்கல. அண்ட் அந்த சாயிலெல்லாம் ஓவராலாக டிக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு நிறைய குட்டி குட்டி வார்ம்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால ஒரு ஹாஃப் லெவலுக்கு அந்த சாயிலெல்லாம் எடுத்துகிட்டு வேறு சாயில் போட்டு தான் இப்போ இந்த துளசி வச்சுருக்கோம். அண்ட் அந்த சாயில்னால தான் பார்த்திங்கன்னா அந்த துளசி கண்டும் வந்து க்ரோத் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ அதனால வேறு துளசி இப்போ வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அண்ட் இப்போ வாங்கிட்டு வந்த செடியெல்லாம் பாட்டில் போட்டாச்சு. இது வந்து ஸ்பைடர் பிளான்ட், பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா குரோட்டான். ஸோ இந்த மாதிரி இன்டோர் பேஸ்டான பிளான்ட்ஸ் தான் நான் இந்த வாட்டி சூஸ் பண்ணேன். அண்ட் முக்கியமாக வாசல்கிட்ட பார்த்திங்கன்னா சன்லைட் வந்து அந்தளவுக்கு விழுகாது. ஸோ அதனால ஷேடோடான பிளான்ட்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏர் ப்யூரிஃபை பண்ணுற பிளான்ட்ஸ் தான். ஸோ நான் யோசித்து வச்சுருந்த பிளான்ஸில் பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி இருக்கான்னு பார்த்தேன். பட் அந்தளவுக்கு எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்துக்கல. ரொம்ப குட்டி குட்டி இலையாக இருந்தது. ஸோ அதனால் நான் அதை வாங்கலை. அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த செடியோட தண்டு பாருங்களேன், நல்ல ஒரு மாதிரி பிங்கிஷ் கலரில் இருக்கும். அண்ட் இந்த செடி மாற்றி வைக்கணும். இதில் 2 குட்டி பட்ஸ் இருக்குது. ஸோ பூ பூக்கும் போது கண்டிப்பாக என்னோடய விலாகில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். அண்ட் டிமார்ட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போதே பார்த்திங்கன்னா மழை தூரிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் மழை தண்ணி விழுகட்டோன்னு அந்த மாதிரி ஓரத்தில் வச்சுருக்கேன். அண்ட் இந்த துளசி கண்டு வந்து அடுத்த நாள் தான் நாங்கள் அந்த துளசி மாடத்தில் வச்சோம். அண்ட் என்னோடய விலாக்ஸ் வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மணி பிளான்ட் வந்து ப்ரொபகேட் பண்ணுறதுக்கு நான் கிளாஸ் பாட்டிலில் வந்து போட்டு வச்சுருந்தேன் தண்ணி ஊற்றி. ஸோ நல்லா வேர் விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பாட்டில் வச்சுருக்கேன். அண்ட் டிமார்ட்டுக்கு போயிட்டு வரும்போது எப்படியும் நம்ம 2-3 மாதத்துக்கு ஒருக்கா தான் போகிறோம். ஸோ அந்த டைமில் மட்டும்தான் நான் செடிகள் வந்து வாங்குவேன். ஸோ அது வரைக்குமே இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நமக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ ரெகுலராக பார்த்திங்கன்னா இந்த உரம் போடுறது, 15 டேஸ்க்கு ஒரு வாட்டி உரம் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா மழை ரெகுலராக பேஞ்சிட்டு இருக்கிறதுனால அந்த மழை தண்ணியில் தான் இது வந்து நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இதாக தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் இப்போ நல்லாவே வந்து இலை விட்டுருக்கு. அண்ட் இப்போ இந்த தீபாவளியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் இருக்கும் போது தான் இந்த செம்பருத்தி செடி வந்து இந்த முன்ன ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, ஸோ அங்கே வந்து நிலத்துலேயே ஊண்டி வச்சிடலான் இருக்கோம். அண்ட் தலைக்கு வைக்கிற ஆயில் வந்து தீர்ந்தது. ஸோ அதையும் காய்ச்சி வைக்க போகிறேன். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இது ஒரு வேளை தான் செஞ்சதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னு படுத்துட்டேன். அண்ட் எண்ணெய் காய்ச்சறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து நாட்டு செக்கு தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலான பேராஷூட் ஆயில் கூட எடுத்துக்கலாம். அண்ட் எப்போவுமே எண்ணெய் காய்ச்சி யூஸ் பண்ணும் போது தான் நம்ம முடிக்கு வந்து இன்னுமே அது நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் என்னோடய ஹேர் கேர் ரொட்டீனில் வந்து நான் சேஞ்ச் பண்ணாத ஒரு ஆயில்னால் இது தான். ஸோ என்னோடய விலாக்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருக்கேன். அண்ட் கொஞ்சம் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக புரிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அண்ட் ஸ்டவ் அமர்த்தினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம லிட் போட்டு மூடி வச்சிடலாம். அண்ட் ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து சேர்த்துட்டிங்கன்னா அந்த ஹீட்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலெல்லாம் கரிஞ்சு போயிடும். ஸோ நம்ம எண்ணெயில் சேர்க்குற எது ஒரு பொருளும் கரிஞ்சு போயிட்டாவே அதோட சத்து வந்து போயிடும். ஸோ அதனால ஸ்டவ் அமர்த்தினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் காய்ச்சி வச்ச எண்ணெய் கலரே சேஞ்ச் ஆகிருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இதை வந்து நான் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். அண்ட் என்னோடய ஹேர் கேர் ரொட்டீனில் என்னோடய ஹேர் ஆயிலில் நான் யூஸ் பண்ணுற 2 இன்க்ரீடியன்ட் வந்து வெந்தயம், கருவேப்பிலை மட்டும்தான். நிறைய பேர் வந்து வெங்காயம், அதுக்கப்புறமா செம்பருத்தி பூ, இந்த மாதிரி நிறைய நெல்லிக்காய் இதெல்லாம் அரைச்சி சேர்த்துக்குவாங்க. பட் அந்த மாதிரி சேர்த்துக்கிறத விட இந்த 2 இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணாவே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் அந்த மாதிரி அரைச்சி சேர்க்குறது வந்து எனக்கு ஒத்துக்காது, சில பேருக்கு ஒத்துக்கும். ஸோ உங்களுக்கு டைம் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி அரைச்சி கூட எண்ணெய் காய்ச்சி வச்சுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி நெல்லிக்காய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சி நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஒரு வாட்டி. பட் எனக்கு ஸ்கேல்ப் ரொம்ப இச்சியாக இருந்தது. ஸோ அன்னிலேருந்தே நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல. அண்ட் ஸ்மெல்லும் எனக்கு ஒத்துக்கல. ஸோ அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வேணாம், ரெகுலராக எதை யூஸ் பண்ணுறோமோ அதுவே ஃபாலோ பண்ணிட்டு போகலான்னு நான் திரும்பி இதே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நர்சரியில் இருக்கும் போதே பார்த்திங்கன்னா மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் வீட்டுக்கு வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், vlog இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் வந்து எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும். அண்ட் நீங்கள் என்னோடய வீடியோஸை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் ஆல் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபை ஆகும். ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.